பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீதிமானுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிற காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். சிலருக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்குறாங்க. சிலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்காதபடிக்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கு? ஏன் சிலருக்கு ஆயுசு நாட்கள் கொடுக்கப்படுது, சிலருடைய ஜெபங்களுக்கு அதை செவி கொடுக்குறாங்க, சிலருக்கு ஆண்டவர் செவி கொடுக்கறது இல்லை? ஏன் சிலருக்கு ஆண்டவர் பாதி நாட்கள்லேயே எடுத்துக்கொள்கிறாங்க? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. ஓகே, இதில் ஆண்டவர் சொல்றாங்க நீதிமான் மடிந்து போகிறான். ரெண்டு காரியத்தை பார்க்குறோம். ஒன்று, நீதிமான் மடிந்து போகிறான். இன்னொரு பக்கம் பார்க்குறோம், அதை திங்க் பண்ணுகிறதற்கு ஆள் இல்லை, அதை சிந்திப்பார் இல்லை, அதை நினைவில் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன் எதனால நீதிமானுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கு, நீதிமானுக்காக நீதிமானுடைய இலையிலேயே இப்படிலாம் சம்பவிக்கி அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ஓகே, இதில் ஆண்டவர் சொல்றாங்க சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து சந்தோஷத்துக்குள் இளைப்பாறுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தீங்கு வராததற்கு முன்னே, முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங்ல ஆண்டவர் சொல்றாங்க அப்படின்னா, நீதிமானுடைய எல்லைகளில அவன் இருக்கிற பகுதியில் அவனை சுற்றில என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு பெரிய தீங்கு வரப்போகுது. அப்படி பெரிய தீங்கு வரப்போறதுனால நான் அந்த நீதிமான தீங்கு அனுபவிக்கிறதுல நான் அவனை பார்க்க விரும்பல. அதனால என்ன செய்ய போறேன், இந்த நீதிமான எடுத்து அவனை சமாதானமான ஒரு இடத்துக்கு அவனை அழைத்து கொண்டு போய் அங்க கொண்டு போய் என்ன செய்ய போறேன், அவனை இளைப்பாற பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் எல்லா லைஃப்லயும் தான் பிரச்சனை இருக்கு, ஏன் பிரச்சனையோட கூட நீதிமான் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அது ஒரு வசனத்துல வாசிக்கலாம். யோபு 3வது அதிகாரம் 17வது வசனம். துன்மார்க்கனுடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது, பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். பலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன மீனிங் அப்படின்னா, நீதிமான் ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா, அவன் ஆல்ரெடி எப்படி இருக்கிறான், அவன் பலனற்று இருக்கிறான். ஆல்ரெடி அவன் எப்படி இருக்கிறானா, பலனற்று விடாய்த்து போயிருக்கிறானா. மீண்டும் மீண்டும் நான் அவனை என்ன செய்ய விடல, அவனை துன்பத்து தீமைகளை பார்க்க வைக்க விரும்பல. அதனால என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் நீதிமானை எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஏன் அந்த நீதிமானை எடுக்கிறாங்க அப்படின்னா, தீமை வருது, அது ஒண்ணுதான். அவன் நான் தீமையை பார்க்க விரும்பல, வேற வழி இல்லை, எனக்கு அந்த தீமையை அவன் எல்லைகளை நடத்தியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல நான் இருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல நீதிமானும் துன்பப்படக்கூடாது. அதனால என்ன செய்யறேன், அவனை எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எடுத்துக்கொண்டு போய் அவனை சமாதானம் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் அங்கு கொண்டு போய் இளைப்பாற பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. எது அந்த சமாதானமான இடம்? வாசிக்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஓகே, இதுல பார்க்கிறோம். போதும், இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு லாசருங்கிற ஒரு தரித்திரன் இருக்கிறாரு. அவர் இறந்துடுறாரு. நார்மலான ஒரு மோட்ல என்ன செஞ்சிடறாரு, இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் தேவ தூதரால எங்க கொண்டு போய் விடப்படுகிறாராம், ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்படுகிறாராம். அப்போ நம்ம முன்னாடி நம்ம ஆண்டவர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் நீதிமானை தூக்கிட்டு போய் எங்க கொண்டு போவேன், சமாதானம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்க கொண்டு போய் அவனை என்ன செய்வேன், இளைப்பாற பண்ணுவேன். அப்போ எது நீதிமானுக்கு சமாதானம் உள்ள இடம், இளைப்பாறுகிற ஒரு இடமா, ஆபிரகாமுடைய மடி அப்படின்னு வாசிக்கிறோம். அது என்ன, எப்படிப்பட்டதான இடம்? ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதை வாசிக்கலாம். இன்னும் தொடர்ச்சியா லூக்கா 16வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தை வாசிக்கணும். அப்பொழுது அவர், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இதுல அந்த அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறாரு, அவனை என்ன செய்யுங்க, அனுப்பிவிடுங்க. அதுக்கு ஆபிரகாம் ரிப்ளை பண்ணுகிறார். என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் என்கிட்ட என்ன செஞ்சுக்கிறான், தேற்றப்படுகிறான்.
அப்ப இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா ஆபிரகாமுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை, நம்ம கிடந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க வேண்டியது இல்லை, நம்ம கிடந்து பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை. நம்ம பேசுறதுக்கு பதிலாக யார் பேசுவாங்க நமக்காக? ஆபிரகாம் பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நமக்காக பேசுற ரிப்ளை பண்ணுகிற ஒரு இடம். அடுத்து நம்ம என்ன பார்க்கோம், அது ஒரு தேற்றப்படுகிற ஒரு இடம். எல்லா துக்கங்கள் துயரங்கள் எல்லாத்திலும் இருந்து என்ன எப்படிப்பட்ட இடமா? தேற்றப்படுகிற இடமா. யார் தேற்றுவாராம்? ஆபிரகாம் உட்கார்ந்து என்ன செய்வாராம்? தேற்றுவாராம். நீ என்னென்னலாம் பிரச்சனை பண்ண, என்னென்னலாம் உனக்கு பாடு இருந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி அவர் என்ன செய்வாராம்? தேற்றுகிற ஒரு இடம். அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்ய போறது கிடையாது, அழ போகிறது கிடையாது. ஐயோ நான் இப்படி செத்து போயிட்டேனே, நான் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே, நம்முடைய குடும்பத்துக்காகவோ குடும்பத்தை நினைச்சோ பிள்ளைகள் நினைச்சோ மற்ற காரியங்கள் நினைச்சோ அழ போகிறது கிடையாது. ஏன்னா இங்க எப்படி இருக்கிறார் ராசர் வந்து சைலண்ட் மோட்ல தான் இருக்கிறார், அவர் அமைதியா தான் இருக்கிறார். ஆனா இன்னொருத்தர் பேசிட்டே இருக்கிறார்ல, அதை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இங்க ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? ரெக்வெஸ்ட் பண்றார், விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறார். எனக்கு அதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொரு ஆளு எப்படி இருக்காரு? சைலண்ட் மோட்ல இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, இதுதான் சமாதானமான ஒரு இடம். நீ வந்து அமைதியா இருக்க போகிற ஒரு இடம். நீ வந்து ஆர்குமெண்ட் கிடையாது அங்க. நீ அங்க நினைச்சு எதை குறிச்சும் புலம்ப போறது கிடையாது, எதை குறிச்சு நீ கவலைப்பட போறது கிடையாது. அது இதுன்னு உன் மைண்ட்ல வரப்போறது கிடையாது. எப்படி அந்த ஐஸ்வர்யவனுக்கு மைண்ட்ல எல்லா காரியங்களும் மைண்ட்ல வருதோ, அதே போல இவனுக்கு எதுவுமே என்ன செய்யறது இல்லை, மைண்ட்ல இல்லை. எதுவுமே அவனுக்கு மைண்ட்ல வந்து அவனுடைய டென்ஷன் ஆகிற ஒரு பிஹேவியரே இல்லை. சைலண்டா பீஸ்ஃபுல்லா இருக்கிறான். ஆனா இல்ல, இது வேண்டாம், நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும், நம்ம இல்ல ஆண்டோட்ட எப்படியாவது போராடி நம்ம இந்த பூமியில இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? வாசிக்கலாம். ஏசாயா 32வது அதிகாரம் 5வது வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். சரி, இப்போ இங்க ஒருத்தர் இருக்கிறார். இவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்கன்னா, உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், நீ என்ன இடத்துல உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன செய்யறாரு? இல்லை நான் வரல, நான் போராடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஜெபம் பண்றாரு. அவருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாங்களாம்? 15 வருஷம் கூட்டி கொடுக்குறான். ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், இவரை கூட்டிட்டு போகணும், இவரை சமாதானத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகணும், ஒரு சந்தோஷத்துக்குள்ள அழைத்து கொண்டு போகணும். எப்படி லாசரை குறிச்சு பார்க்குறோமோ ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டணும் அப்படின்னு ஆண்டவர் ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்றதுக்கு தான் இப்படிலாம் பண்றாங்க. ஆனா அவர் என்ன செய்றாரு? அவர் விண்ணப்பம் பண்றாரு, அழுதுறாரு, புலம்புறாரு. எனக்கு நான் இப்படிலாம் நல்லதெல்லாம் பண்ணணும், நீங்க நினைச்சு பாருங்க, என்ன இந்த பூமியில இருக்க வைங்க, என்ன வாழ வைங்க அப்படின்னு கெஞ்சினது நிமித்தம் அவரோட விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாங்களாம்? 15 வருஷத்துல செய்யறாங்களாம், கூட்டி கொடுக்குறாங்க. இந்த 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்கல்ல, இதோட விளைவு என்னெல்லாம் நடக்குதுன்னு வாசிக்கலாம். ஏசாயா 39வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 39:2. எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தர்வங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அடுத்து அப்படியே 6வது வசனம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இப்ப இங்க ஆண்டவர் சொல்றாங்க, நீ சந்தோஷத்தை உச்சகட்டத்தை என்ன செஞ்சுட்ட அப்படின்னா, இப்படி எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால என்ன செய்ய வரோம், இங்க நீ எதெல்லாம் காட்டினியோ அதில் எங்க கொண்டு போகப்படும்? பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இப்படிலாம் ஆண்டவர் சொல்றாங்க, கோவப்பட்டார். அப்போ நம்ம நம்ம வலுக்கட்டாயமா இங்கதான் இருப்போம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, சந்தோஷத்தின் உற்சாகத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா சில தீமைகளை செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல ஈடுபடுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அதை தான் பாக்குறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தது நிமித்தம் என்ன வாங்கிட்டாரு? ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு சாபத்தை வாங்கிட்டாரு. அவர் பாட்டுக்கு பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா தான் இருந்தார், அழகா ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். ஆனா ஊடைக்குள்ள அவர் விண்ணப்பம் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு காரியத்தை கேட்டுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அது நிமித்தமே என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை கோபப்படுத்துகிற மாதிரி, ஆண்டவர்கிட்ட சாபத்தை வாங்குற மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டார். என்ன சாபம்? வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 18வது வசனம். நீர் பெற போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும்
சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இதுதான் ஆண்டவர் சொன்ன சாபம். என்ன சாபம் அப்படின்னா, நீ ஒரு பிள்ளையை பெற போற. அதாவது நான் இப்போ எனக்கு டைம் கேட்டல, இந்த டைம் அதாவது எனக்கு ஒரு 15 வருஷம் நான் கூட்டி கொடுத்துட்டேன்ல, இந்த டைம்ல நீ ஒரு பிள்ளையை பெற போற. அந்த பிள்ளை பெறுகிற நிமித்தம் உமது சந்ததி எங்க இருக்க போகுது, நீ கொண்டு போகிறாங்கல்ல பாபிலோனுக்கு, அங்க கொண்டு போய் உன் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, வேலைக்கு வைத்திருப்பாங்க. அவங்க இடத்துல போய் அவங்க அரண்மனையில வேலைக்காரரா உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்ன இந்த சாபம். இது நிறைவேறின இடம் 2 ராஜாக்கள் 24:12. 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். 8ஆம் வருஷத்துல இறைஞ்சாராம் பிடித்துக் கொண்டான். எந்த சாபத்தை ஆண்டவர் சொன்னாங்களோ அந்த சாபம் அப்படியே நடக்குது. பிடிச்சிட்டு போயிட்டாச்சு. இப்ப எல்லாரும் எங்கதான் போறாங்க, இப்ப அங்க அடிமைகளா கொண்டு போறாங்க. பாதி பேர் அடிமைகளை கொண்டு போறாங்க, பாதி பேர் கொலை செய்யப்படுறாங்க. அலங்கோலமாயிடுது, கம்ப்ளீட்டா அலங்கோலமாகுது. அவர் எதுக்காக கேட்டாரு, இசைக்கு எதுக்காக கேட்டாரு, தான் குடும்பத்து கூட ஹாப்பியா வாழ்றதுக்கு தான் என்ன செஞ்சாரு, அந்த ஆயுஷ் நாட்களே திருப்பி கேட்கிறாரு. எல்லாரும் அதான கேட்கிறோம், ஹாப்பியா இருக்கணும், என் குடும்பத்தோட இருக்கணும், அதோட இருக்கணும், இதோட இருக்கு தான் கேட்கிறோம். அவரும் அதான் கேட்கிறாரு, குடும்பத்தோட இருக்கு தான் கேட்கிறாரு. ஆனா கேட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் செய்த ஒரு தவறுனாலே பூமியில வாழணும்னு ஆசைப்பட்டு அவர் கேட்ட விண்ணப்பத்தினால பூமியில வாழ்ந்தது நிமித்தமே என்ன ஆயிடுச்சுன்னா, டோட்டல் குடும்பம், டோட்டல் அவருடைய சந்ததி எங்க போகுது அப்படின்னா அடிமைக்குள்ள போகுது. இதுதான் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்யறோம், போராடி கேட்டதனுடைய வந்த விளைவு. ஆண்டுடைய சித்தத்துக்கு அகெயின்ஸ்டா நம்ம போராடி கேட்டதுனால வந்த விளைவு. ஆனா எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யறது கிடையாதுன்னா, எப்படி செய்யறது கிடையாது. சிலருக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, சிலருக்கு அனுமதிக்கிறாங்க. சிலர் என்னதான் ஜெபிச்சாலும் அப்படி அனுமதிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய சந்ததிகள் அழியக்கூடாது, அவன் பேர் கெட்டு பெறக்கூடாது. அவன் மாத்திரம் கிடையாது, அவன் எல்லையிலையும் என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அதே நேரத்துல ஒரு சமாதானமா அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கும் போதே அவன் எங்க கொண்டு போயிடணும், அவனை நான் என் இடத்துக்குள்ள கொண்டு போயிடணும், அவனை சமாதானத்துக்குள்ள கொண்டு போயிடணும். அவன் மேலும் மேலும் என்ன செஞ்சுட்டு கூடாது, பாடுபட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்படி நினைக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு தகப்பன். அதை வாசிக்கலாம், ஒரு இடத்துல வாசிக்கலாம். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு. ஓகே, இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, மோசையும் ஆண்டவரும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். மோசையை ஆண்டவரும் பேசிட்டு இருந்தோன்னே இந்த மோசைக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா முதல்ல டவுட்டாக இருந்துச்சு, இந்த மோசைக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நான் போகலை, நீங்கள் வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்புறம் ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்த்துட்டு, ஏன்னா அந்த மோசை தான் சொன்னார், வாயால தான் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சகோதரன் அனுப்புங்க, வேற யாராலும் அனுப்புங்க, நான் வரல, எனக்கு திக்குவாயி, என்னையாலெல்லாம் ராஜாட்ட போய் பேச முடியாது அப்படின்னு சொன்ன அதே மோசையோட வாயை கொண்டு, அவனுடைய கருத்தை கொண்டு, அவன் கையில் இருந்த கோடை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்து இப்போ அவனை வெளியே கொண்டு வந்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே, அவன் பிரமிக்க முடியாத, அவன் நம்ப முடியாத ஒரு காரியத்தை செஞ்சதுனால அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு யார் மேலன்னா ஆண்டவர் மேல, ஆண்டவருக்கும் அவன் மேல ஒரு அன்பு. இது 2 பேரும் சந்திச்சு பேசுகிற இடம் தான் இந்த இடம். அப்படி 2 பேரும் சந்திச்சு பேசும்போது அவர் மோசை கேட்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், உங்களை காணணும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ரிப்ளை வாசிக்கலாம். 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். போதும் போதும், அவனை நான் உண்மையிலே நேசிக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக பேசுறான். நான் எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன்னா இரக்கமா இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் மேல நான் இரக்கமா இருக்கேன். என்னன்னு தெரியல, நீ வேண்டாம், நீங்க வேற யாராவது சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் என் மனசு என்னவோ ஒன்னையே தான் தேடுது, ஒன்னையே தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது, ஒன்னைய வச்சு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இப்படிலாம் பேசிட்டு ஆண்டவர் வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ என் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நீ என் முகத்தை பார்த்தா எந்த மனுஷனும் என்ன இருக்க முடியாது, அவன் உயிரோட இருக்கவே முடியாது. எனக்கு என்ன ஆசை,
உன்னை சாகடிக்கணும்னு நான் விரும்பல, அதே நேரத்துல உன் ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாங்க, வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டை ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். போதும். இது என்ன தெரியுது, ஆண்டவருக்கும் ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குன்னா, தன்னை நேசிக்கிறவனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதே நேரத்துல அவன் செத்துடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையும் இருக்கு. தான் கடவுள் இந்த மனுஷன் இல்லைன்னா இன்னொரு மனுஷன், இவன் இல்லைன்னா வேற ஒரு ஆள், யாரை வச்சு செய்யலாம், இப்படி ஒரு எண்ணம் கிடையாது. அவன் மேல விருப்பம் இருக்கிற தேவன், அவன் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தேவன், அவன் செத்து போயிடக்கூடாது அப்படின்னு பரிதவிக்கிற ஒரு தேவன். இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். இப்போ அந்த மோசே ஆண்டவரை விண்ணப்பம் பண்றார். தன்னை அதிக நேசிச்ச ஆண்டவரும் அதிக நேசிச்சாங்க. இப்போ இப்படி இவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருந்த இவங்க இப்போ இந்த மோசே என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாருன்னா, எனக்கு என்ன செய்யணும், அந்த நல்ல தேசத்தை பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்றாரு, நல்ல தேசத்தை, அந்த நல்ல மலையை, அந்த லீபனோனை நான் பார்க்கணும், லீபனோன அந்த நாட்டை நான் பார்க்கணும், அந்த நாட்டை நீங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாட்டில் கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த நாட்டை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இவ்வளவு தூரம் நான் நடத்திட்டு வந்துட்டேன், இவ்வளவு தூரம் அந்த ஜனங்க விவசாயம் நடத்தி வந்தீங்க, நான் இப்போ யோர்தானுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டேன், பக்கத்துல வரைக்கும் வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நான் அதை பார்த்துடுறேன். அது அழகான இருக்கிற இடம், மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது அப்படிலாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அந்த இடத்த நான் பார்க்கணும் அப்படின்னு இவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆனா அதுக்கு ஆண்டோட ரிப்ளை என்ன, வாசிக்கலாம். உபாகமம் 3வது அதிகாரம் 26வது வசனம், அடுத்த வசனம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். போதும். இதுல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, போதும். அதான் என்ன சொல்றேன்னா, நீ இது வரைக்கும் பார்த்தது போதும், இல்ல அப்படின்னா நீ இந்த கொஸ்டினை மறுபடியும் கேட்டது போதும், இதை குறித்து என்ன செய்யாத, திரும்ப பேச வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் ஸ்டாப் பண்றார். அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு அவர் கேட்ட அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ், அங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் காரியத்தை செய்யறாங்க. அதையும் வாசிக்கலாம். உபாகமம் 34வது அதிகாரம் 1-4 வசனம் வாசி. பின்பு மோசே மோவாபின் சமனான வெளியில் இருந்து எரிகோவுக்கு எதிரான நேபா மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலேயா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி செய்தேன். இதுல என்ன சொல்றாங்க, உன் கண் காணும்படி செய்தேன். அவரு எங்க கேட்டாரு, 3:22 நம்ம வாசம், நான் நல்ல தேசத்தை நான் பார்க்கணும், எனக்கு ஆசைப்படுறேன், எனக்கு ஆசை இருக்கு, இதை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்டு அந்த விண்ணப்பம் அப்படியே போய்கிட்டே இருக்கு. அந்த விண்ணப்பம் அப்படியே போய் விண்ணப்பம் அப்படியே ஆண்டோட்டு இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் அந்த எண்ணத்துக்கு ரிப்ளை என்ன கொடுத்தாங்க தெரியுமா, போதும் போதும், நீ இது வரைக்கும் பார்த்தது போதும், இதுக்கு அப்புறமும் இந்த காரியத்தை என்கிட்ட ஜெபிக்காத, நீ ஜெபிச்சதும் போதும், இந்த காரியத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், இதுக்கப்புறம் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு அந்த விண்ணப்பத்தை ஆஃப் பண்ணிட்டாங்கல்ல. இப்படி ஆஃப் பண்ண அந்த விண்ணப்பத்தை மனசுல வைத்திருக்கிற ஒரு தேவன், அவருக்கு மனசுல இருக்கு, ஆண்டவருக்கு அது மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அவன் அதை கேட்டான், அவன் அதுக்கு ஆசைப்பட்டான், அவர் ஊத்திக்கிட்டே இருக்கு. நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல, நம்ம புள்ள ஒன்று கேட்டுச்சு அப்படின்னா என்னதான் வேண்டாம்னு சொல்லிட்டாலும் மனசுல ஊத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ இவன் கேட்டானே எனக்கு ஏதாவது செய்யணுமே அப்படி ஊத்திக்கிட்டே இருக்கும்ல, அதே போலதான் அவர் ஊத்திக்கிட்டே இருக்கு. இவன் கேட்டானே, அட்லீஸ்ட் அவனை காட்ட செஞ்சிருவோம் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, மலை மேல கூட்டிட்டு போய், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஏதோ இங்க இருந்து தூரத்துல இருந்து பாரு, அந்த முக்குல தெரியுதா, அதான் அப்படி கிடையாது. அதுக்கு ஆண்டவர் செய்யணும், அதுக்கு ஆண்டவர் கொண்டு போய் காட்டணும். அவன் மலை மேல ஏறி போய் நின்னாலே அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே. அப்ப அதை அப்படி காட்டல, எல்லாத்தையும் அவருக்கு அருகில் அவருக்கு காட்டி இருந்திருப்பார்.
ஏன்னா இதை நான் இப்படி உட்காந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி ஒரு 4 வசனத்துல இப்படி எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தந்த பட்டணம், இந்தந்த இடம்னு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு விஷுவல்ல அவனுக்கு பக்கத்துல அருகிற எல்லாம் தெளிவா அவர் காட்டியிருக்கிறார். கண்ணுல, தரிசனத்துல இல்ல, வெளிப்படையா காட்டுறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் மேல அளவுக்கு அதிகமான ஒரு பக்கம் அன்பு இருக்கு, இன்னொரு பக்கம் அவனை சமாதானத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, இன்னொரு பக்கம் அவன் ஜெபிக்கிறது விண்ணப்பத்துக்கும் அவரால் பதில் கொடுக்க முடியல. இப்படி 2 கெட்டாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இந்த ஆசையை என்ன செய்யறாங்க? நிறைவேற்றுறாங்க. அடுத்து என்ன செய்யறாங்க? வாசிக்கலாம். 34வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இதுதான் ஆண்டவர் செய்யற ஒரு கணம். யார் ஆண்டவர் பாதி வயதை எடுத்துக்கொள்கிறாங்களோ, யார தன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஓகே ஆண்டவரே நீங்க அலோவ் பண்ணுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை அவரே அடக்கம் பண்ணுகிற ஒரு தேவன், அவரை சுமந்து கொண்டு போகிற ஒரு தேவன். ஒரு பக்கம் பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு தேசமா யுத்தம் பண்ணி காண வேண்டிய காட்சிகள். அதாவது எரிகோ கோட்டையை உடைச்சி 7 நாள் சுத்தி வர்றாங்க. சுத்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன பார்ப்பாங்களோ அதை மோசை எங்கேயே காட்டுறாங்க. அடுத்து ஆயிப்பட்டணத்தை பார்க்குறோம், அங்கேயும் யுத்தம். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தாங்க. இது எல்லா பக்கமும் நடந்து, அதாவது யோசுவா அந்த புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையும் யோசுவா புக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்ட காட்டுறாங்க. இந்த மோச இடத்துல காட்டுறாங்க. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அடுத்த என்ன செய்யறாங்க? அவனை அடக்கம் பண்ணினார, தூக்கி கொண்டு போகிற ஒரு தெய்வமா. அங்க ஒரு இடத்துல பார்த்தோம் என்ன அப்படின்னா, அந்த லாசருவை யாரை தூக்கிட்டு போனாங்களாம்? லாசருவை 2 தூதர்கள் நினைச்சிட்டு போறாங்களாம், தூக்கி கொண்டு போனாங்க. அப்படிதான் வாசிச்சோம். 2 தூதர்கள் அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் வைத்தாங்க. ஆனா இங்க என்ன நடக்கு அப்படின்னா, இங்க 2 தூதர்கள் கூட்டு போல ஆண்டவரை தூக்கிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா, பாதி வயதில் எடுத்துக்கொள்கிறதுனாலையும் தன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலையும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன். இது ஆண்டவர் இன்னொருத்தருக்கும் செஞ்சாங்க. அதையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனம், 56, 59. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருவனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. இப்போ அதுல பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையையும் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜீசஸே எழுந்து நின்று நினைச்சாங்களாம், வரவேற்கிறாங்களாம். ஏன்? அவன் பாதி வயதுல வர்றான். அது மாத்திரம் இல்ல, என்னுடைய சித்தத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்யறான்? உள்ள வருகிறான். அதனால தூதர்களை அனுப்பில்ல, நானே வரவேற்கணும் அப்படின்னு தேவனுடைய மகிமையும், இன்னொரு பக்கம் ஜீசஸே வந்துருச்சாங்களாம், வரவேற்கலாம். ஓகே, இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாங்க? எதனால நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதிக தீமை அவன் எல்லைகளுக்குள்ள வருகிறதுனால அந்த தீமையை அவன் பார்க்க கூடாது. அவன் ஆல்ரெடி மனமடிவா இருக்கிறான், ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறான். இதுக்கு மேல ஒரு காரியத்தை அவன் பார்க்க கூடாது. ஆனா அதே நேரத்துல அவன் எல்லைகளை நான் அனுமதிக்கிறது கட்டாயம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அப்படி என்ன இருந்துச்சு இந்த மோசனுடைய லைஃப்ல? என்ன இருந்துச்சு? அதையும் வாசிக்கலாம். உபாகமம் 31வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட பழித்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாங்க, நீ மரிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா மோசே? நீ அழித்து கொண்டு வந்து இந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? என்ன கோபம் மூட்டி என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் பண்ண உடன்படிக்கை எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? மீறுவாங்க. அடுத்து 17வது வசனம். அதனால என்ன நடக்குமா? அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் அவர்களை தொடரும். இப்ப என்ன சொல்றாங்க? அது நிமித்தம் நான் அவங்க மேல கோபமா இருக்க போறேன், கோபத்துல அவங்களை அழிக்க போறேன். உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும், உனக்கு நிம்மதி இல்லாதபடி இருக்கும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீ ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருக்க மாட்ட. ஏன்னா நீ இவ்வளவு நாள் நடத்தி வந்துட்ட, கஷ்டப்பட்டு நடத்தி வந்துட்ட. இதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் மீறி நடக்கும் போது அதை என்ன செய்ய முடியாது, உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறான். புரிஞ்சு இப்படிலாம் இந்த ஜனங்கள் செய்ய போகுது, இந்த ஜனங்களை செய்யற நிமித்தம், என்ன கோபம் மூட்டுற நிமித்தம் நான் ஜனங்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அந்த மோசே ஒரு வார்த்தை சொல்றாரு. 31வது அதிகாரம் 27வது வசனம். நான் உன்
கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களே, என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். என் மரணத்துக்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள். இப்படிப்பட்ட காரியத்தை இப்பதான் யாரு இவ்வளவு அழகமா நீங்க எனக்கு கலகம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த மோசே என்ன செய்யறாரு, புரிந்து கொள்கிறார். அப்ப என்றதை நமக்கு தெரிய வரும், ஆண்டவர் எடுத்தது நன்மைக்கு தான். நம்ம அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்க முடியாது, நம்மளுடைய நன்மைக்காக தான் இதை ஆண்டவர் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வாயே அறிக்கை பண்ணுகிறது மாதிரி ஆண்டவர் என்ன செய்வாங்களாம், நடத்துவாங்க. நம்ம சொல்லுவோம், ஆமாம் நான் வந்தது, நான் இப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்தது நல்லது தான். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். கண்கள் மூடி ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம். அப்போ அந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் என்ற கருத்தில் தருகிறோம். யார் யார் எங்கெங்கிருந்து பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. தகப்பனே எந்த சூழ்நிலையில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. தகப்பனே ஆமென். உங்களுடைய வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, தகப்பனே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், எங்களை எல்லாவற்றிலிருந்தும் அவைகள் விடுதலை ஆக்கும், எங்களுடைய எல்லா பயத்திலும் இருந்தும் அவைகள் எங்களை விடுதலை ஆக்கும். நம்ம எங்களுக்கு அவைகள் ஒரு சமாதானத்தை தரும், எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். தகப்பனே அன்புள்ள தெய்வம், எதை செய்தாலும் எதை அனுமதித்தாலும் எங்கள் வாழ்க்கையில் ஆமென் நன்மைக்கு ஏதுவாகவே அனுமதிக்கிற ஒரு தேவன் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வீடியோவை பார்த்துருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா வாழ்க்கையில இந்த பயங்களை எடுத்து போடுங்க, கேள்விகளை எடுத்து போடுங்க, குழப்பங்களை எடுத்து போடுங்க. அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க, அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஆமென். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. பொறுப்படுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமை இதே நேரத்தில் எங்களுடைய செய்திகள் ஒளிபரப்பாகும். நீங்கள் பார்க்க தவறினால் கூட நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுமானால் ஸ்க்ரீனில் தேவைப்படுகிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினால் உங்களுக்காக நாங்கள் எந்த நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியத்தின் பிரதான நோக்கமாகிய சிறுவர் ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 3 மணி முதல் 5 மணி வரை நடக்கிறது. உங்கள் பிள்ளைகளை அதில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாகன வசதிகள் செய்து தருவோம். ஒவ்வொரு சண்டே கிளாஸ்லேயும் சொல்லப்படுகிற வசனங்களே மாதத்தின் வருடத்தின் கடைசியில் பரீட்சைகள் நடத்தப்படும். அந்த பரீட்சையில் தேர்வு பெறுகிற முதல் 3 பிள்ளைகளுக்கு ரொக்க பரிசாக 4000 ரூபாயிலிருந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. ட்ரூத் ஆஃப் பைபிள் யூடியூப் சேனலிலேயும் வாட்ஸ்அப்லேயும் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.